மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு மக்களை தயவு செய்து இந்த முறையாவது சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு யாரை சொல்லணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தை தான். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 9 தொகுதிகள், 9 எம்எல்ஏ தொகுதிகள் போன முறை வெற்றி பெற்றது முழுக்க முழுக்க திமுக. அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது நேரு அவர்கள். KN நேரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞருடைய வாழ்வையெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாசம் பண்ணி தரமட்டம் ஆக்கிற வேலையை தான் அந்த ஆள் பார்த்துட்டு இருந்தார். இதற்காகவே திருச்சியில் இருக்கக்கூடிய, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு தயவு செய்து இந்த ஆளுக்கு இந்த முறையாவது ஓட்டு போடாதீங்க. நீங்க அனுப்பி வைக்கிற ஆள்னால ஒட்டுமொத்த தமிழகத்தோட எதிர்காலம் இருக்கு இல்லையா, அந்த எதிர்காலமே நாசமாக போய் நிற்கிது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்தில் ஈடி. இந்த ஆள் ஜெயிலுக்கு போறது உறுதி. நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாலும் இந்த ஆள் ஜெயிலுக்கு போவார். அந்த அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிட்ட இருக்குது. இவர் சம்பந்தப்பட்ட எல்லாருமே கூண்டோட ஜெயிலுக்கு போறது உறுதி. எனவே நீங்க ஓட்டு போடலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எலெக்ஷன் நடக்காம மிச்சம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் செய்யற மிகப்பெரிய புண்ணியம் அதான். ஒரு நல்ல ஆன்மீகத்துக்கு மிகவும் பேர் போன ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி புண்ணியவான்களை தேடி அனுப்பிடுறீங்க பாருங்க, அது மொத்த தமிழகத்துக்கு செய்கிற பாவம். அந்த பாவத்தை இந்த முறையாவது செய்யாதீங்க. சரி, இதில் விஷயம் தான் என்ன, திருச்சி மக்கள் இதில் என்னதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருச்சி ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, கிழக்கு, அதுக்கப்புறம் மணப்பாறை, அதுக்கப்புறம் லால்குடி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை இவங்க முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஓட்டு யாருக்குமே விழுகாது, திமுக தான் வெற்றி. இந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறதுனால தான் தங்களால் எவ்வளோ பெரிய கொள்ளையடித்தாலும், அந்த கொள்ளையடிச்சது வெளியே தெரிஞ்சாலும் நமக்கு என்ன இருக்குது, மக்கள் எப்படி முட்டாள், எப்படி நம்ம ஓட்டு போடுவான், காசு கொடுக்குறோம், நம்மளை தான் நாடி இருக்கானுங்க, நம்மளை சார்ந்தா வாழ்றானுங்க, நம்மளை மீறி என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு வந்துடுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேரு கடந்த 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு சுமார் 45,000 50,000 கோடி கொள்ளையடிச்சிருப்பாப்புல. அது எப்படி கொள்ளையடிச்சிருக்கான்றது முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இதே திருச்சி மக்களுக்கு கேட்குறேன். திருச்சி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இந்த திருச்சியோட மேப் இருக்கு இல்லையா, அந்த திருச்சி சிட்டி, அதை சுற்றிலாம் வேணாம், திருச்சி நகரம் இருக்கு இல்லையா, அந்த திருச்சி மாநகராட்சிக்குள்ளே சுமார் 65 வார்டு வருது. இந்த 65 வார்டில் ஏறக்குறைய அனைத்துமே திமுக தான் வெற்றி. எல்லா முறையும் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. 10 வருஷமாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நேருக்குலாம் பல காலமாக ஓட்டு போட்டுருக்கீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்துக்குள்ள மட்டும் திருச்சியில் இருக்கக்கூடிய 65 வார்டில் சுமார் 36 வார்டு இருக்கு இல்லையா, அதில் ஹீட் வேவ், அதாவது ஏறக்குறைய பாலைவனமாகவே ஆயிடலாம். இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தா ஒரு சிட்டியை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, தமிழகத்தில் இங்கே தான். கடந்த வெறும் 5 வருஷத்தில் மட்டும் இந்த சிட்டி வேகமாக தரமட்டமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதற்கு மிகச்சிறந்த புள்ளி உரை இது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 36 வார்டு தான் ரொம்ப மோசமாக இருக்கு. அதுக்காக மற்ற வார்டு தான் நல்லா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த சிட்டியிலேயே 3% தான் கிரீனா இருக்கு ஏரியா. 97% வறட்சியோட உச்சத்துக்கு போயிருக்குது. ஏறக்குறைய நீங்க ஒரு பாலைவனத்தில், எது சவுதி அரேபியா அந்த போல ஒரு பாலைவனத்தில், அந்த பாலைவனம் மாதிரி ஆகக்கூடிய ஒரு இடத்தை தான் உருவாக்கிக்கிறீங்க. இந்த இடத்த இந்த மாநகராட்சியில் தான் வெற்றி பெறுறோம், இந்த மாநகராட்சி சார்ந்த தொகுதிகளை தான் வெற்றி பெறுறோம். அப்ப இந்த மாநகராட்சியை, திருச்சி மாநகராட்சியை ஒரு நல்ல இடமா மாத்துறதுக்கு, வாழ தகுந்த இடமா மாத்துறதுக்கு அமைச்சர் நேரு அவர்களுக்கு யோசனை வந்திருக்கணுமா இல்லையா? அந்த ஆளுக்கு வந்ததெல்லாம் தான் மகன் எப்படி ரியல் எஸ்டேட் பண்றது, காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்தா வாரத்துக்கு 10 இடங்களை எங்கிட்ட திரும்பினா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, இதே பொழப்பு. இதை பிரபலமா பண்ணிட்டு இந்த போது இந்த ஆள் பண்ண வேலை என்ன, இந்த ஆள் கையில் இருக்கிறது அர்பன் டெவலப்மெண்ட், நகராட்சி மேம்பாடு. இந்த நகராட்சி மேம்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு வேலைகள் இருக்கு இல்லையா, அரசு வேலைகளுக்காக இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 34 வயதிற்கு கீழே 18 வயதிற்கு மேலே இருக்காங்க இல்லையா, இவங்களோட எண்ணிக்கை ஏறக்குறைய 1.88, ஏறக்குறைய 2 கோடி பேர். 2 கோடி பேர் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை இந்த ஆள் எப்படி விளையாண்டுருக்காரு அப்படின்னா, இந்த 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்களே, இதை சார்ந்து ஏறக்குறைய சும்மா சாராமாச்சாவோட சும்மா 40 - 50 லட்சம் குடும்பம் இருக்குது. சராசரியாக சொல்கிறேன், ஒரு 50 - 60 லட்சம் குடும்பம் தங்களுடைய மகன் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்ல நிலைமைக்கு போயிடணும், வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 வருஷமா உட்காந்து படிக்கிறாங்க. இந்த எல்லாருடைய வாழ்க்கையும் நாசம் பண்ற விதமா
சும்மா எக்ஸாம் நடக்கட்டும், பின்னாடி நான் 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிக்கிட்டு அரசு வேலையை முடிச்சு கொடுத்துருவேனா? அப்ப இந்த இலங்கையில் உள்ள வாழ்க்கை இவங்க ஒரு பக்கத்தா, இன்னொரு பக்கத்து இந்த ஆளுக்கார பாக்க இந்த சம்பந்தப்பட்ட துறையில அர்பன் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு வருஷம் ஏறக்குறைய 35,000-40,000 கோடி ஒதுக்கப்படுது. மத்திய அரசு, மாநில அரசு, இதுல ஏதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம்லாம் வருதுன்னு வச்சுக்குவேன். இதுல இருக்கிற டெண்டர் ஒவ்வொரு நாளும் டெண்டர், அதுல ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் 8-9 கோடி லஞ்சம் தமிழகம் முழுவதும் நகராட்சி மேம்பாட்டுக்காக. இதன் மூலம் தான் 45,000 கோடி அடிச்சிருக்காரு. ஆனா என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த அடிச்ச கொள்ளையில இதெல்லாம் எடுத்து இங்க வைக்கல, அவர் ஹவாலா மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார். இதுக்கு தான் இவர் ஜெயிலுக்கு போறாரு. ஹவாலா மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா திருச்சி இந்த லட்சணத்துல தான் இருக்கும். திருச்சி எந்த காலத்துல உருப்பறக்கான வாய்ப்பே கிடையாது, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும். நான் சொல்றேன், இது மற்றவங்களுக்காக நீங்க பண்றீங்களோ இல்லையோ, உங்க மாநகராட்சி உருப்பறதுக்காக இந்த ஆளுகளே இந்த ஆள் இந்த முறை வெற்றி பெறவே கூடாது. ஒரு நபருக்கு எப்ப மெத்தனை போக்கு வரும் அப்படின்னா, நம்மளால உறுதியா வெற்றி பெற முடியும், நம்மளை தாண்டி எவனும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற எண்ணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆள் தன்னுடைய தவறை திருத்த போறதே கிடையாது. அவன் திருத்த போறதே இல்லைன்னா அது அவரோட பாதிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து சேருது. அதனால திருச்சி மக்கள் சொல்றேன், கையெடுத்து கும்பிடுறேன், இந்த ஆளுக்கு இந்த முறை தயவு செய்து ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருங்க. அதுதான் நீங்க செய்யற, தமிழகத்துக்கு செய்யற நல்ல காரியம். அதற்கடுத்து ஒரு ஆள் இருக்காரு, வெறும் 5 தொகுதி தான் சொல்லியிருக்க இல்லையா, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, கிழக்கு, அதுக்கப்புறம் மணப்பாறை, லால்குடி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஒருத்தர் இருக்காரு, நல்ல நடிகர், அவருக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம். இந்த இருக்கார்ல அமைச்சர் அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ் மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உலகத்திலே மிகச்சிறந்த நடிகர்னு கூப்பிட்டு வச்சு பரிசே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நடிப்பாப்பலாம்னு வச்சுக்கவேன். இந்த ஆளு திருவெரும்பூர் தொகுதி, அதுல வெற்றி பெறாரு. அதுக்கடுத்து துறையூர், அதுக்கடுத்து மணச்சநல்லூர், அதுக்கப்புறம் முசூரி. இந்த 9 தொகுதிகள் வர்றது எதுல? திருச்சி மாவட்டத்தில். இந்த 9 தொகுதிகளிலுமே திமுக தான் வெற்றி. அதற்கு காரணம் ஒருத்தர் நடிப்பழகன், இன்னொருத்தர் கொள்ளையழகன். இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு திருச்சி மாவட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எங்களை தவிர வெற்றி பெற முடியாது யாராலையும் அப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க. அதன் விளைவு இந்த ஆளுக்கார நடிப்பழகன். இந்த நடிப்பழகன் பண்ண வேலை என்ன? சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்ட ஒரு 40 குழந்தைகள் வரைக்கும் மயங்கிருச்சு. அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும், மதிய உணவு காலை உணவு திட்டம் இல்லையா, அந்த திட்டத்தில் சுமார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு 100 குழந்தைகள் வந்து சாப்பிடுதுன்னு எழுதுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க செலவு பண்றது 25 குழந்தை கூட கிடையாது. மீது 75 குழந்தைகளுக்கு கணக்கு எழுதுறானுங்க. கணக்கு எழுதி இவ்வளவு குழந்தைகளுக்கு நாங்கள் சமைச்சோம், சாப்பாடு போட்டோம்னு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் இந்த திட்டத்தில் எதுல? இந்த மதிய உணவு காலை உணவு இல்லையா, இதுல மட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 3000-4000 கோடி செலவு பண்ணுது மத்திய அரசு, மாநில அரசும். இந்த 4000 கோடியில் நீ 3000 கோடி அடிச்சுன்னா 5 வருஷத்துல நீ எங்கே போயிட்ட? இவரும் கொள்ளதான் அடிக்கிறாரு. ஆனா என்ன, வெளியே வந்து நாடகத்தை நல்லா போட தெரியும், நல்லா தன்னை விளம்பரப்படுத்திக்க தெரியும். அதுல ஆரம்பிச்சு அரசு பள்ளிகள் சம்பந்தப்பட்ட பேனல்ல தொட்டு எல்லா இடங்களையும் கொள்ள, அனைத்து வகையிலுமே கொள்ளையடிச்சு 2 பேரை அனுப்பி வச்சிருக்கீங்க. திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகளுமே இந்த 2 பேரை அனுப்பி வச்சீங்க. 2 பேரும் சேர்ந்து தமிழகத்தில் என்ன முடியுமோ அத்தனையும் வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? நான் இப்போ உங்களை கேட்கிறேன், இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறீங்களா 2 பேரும்? திருச்சி அவ்வளோ என்ன ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. இப்போ நான் சிட்டியை காமிச்சேன், அப்படியே வெளியே வருவோம். எது? இந்த முசூரி, மணச்சநல்லூர், அப்புறம் துறையூர் இப்படின்னு உள்ள போவோமே. அப்படி போனா அங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, விவசாயம் சம்பந்தப்பட்ட பூமி எல்லாம் டெல்டா மாவட்டங்கள் வச்சுக்கோங்க. டெல்டா மாவட்டத்தில் டெல்டா விவசாயிகள் இருக்காங்க. அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போதும். இது ஒன்று இருந்தால் இவங்களோட நிர்வாகத்தரம் புரிஞ்சிடும். அங்கே போதுமான அளவுக்கு அரசு கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் அது இல்லைங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. வேகமா எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு கரெக்டாக 20 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசு கொள்முதல் நிலையத்தை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதில் நேற்று போய் கேட்டால் இயந்திரம் வேலை பார்க்கல, எது மெஷின் வேலை பார்க்கல, நாளைக்கு வா அப்படின்னு 2 வாரமாக அலக்கழிக்கிறாங்க. அப்போ சும்மா ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த நபர்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய கிராமப்புற சார்ந்த மக்கள் சொல்றேன், இவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் கடந்த வருஷம் மட்டும் 5.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கான நெல் கொள்முதல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. 5.5 லட்சம் டன் மெட்ரிக் டன் அளவுக்கு அதை கொள்முதல் பண்ணி அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா திருச்சியில் இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையோட எண்ணிக்கை தெரியுமா, பெர்மனண்டா இருக்கிறது 60 கூட கிடையாது. அப்பப்போ ஒரு 30 கூட்டிக்கிறான்னு வச்சுக்கவே, ஏறக்குறைய ஒரு 65 + 30 இருக்குது. இதை வச்சு ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களும் உங்க எல்லா பேருக்கும் இந்த கணக்கு புரிய நம்புறேன். ஒரு கொள்முதல் நிலையம் எவ்வளவு கொள்முதல் பண்ணி தன்னால வச்சுக்க முடியும் அப்படின்னா,
3000 டன் வரைக்கும் நீங்க கொள்முதல் பண்ணி உள்ள வச்சுக்க முடியும். ஒரு 30,000-40,000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஒரு இடத்த ரெடி பண்ணீங்கன்னா அதில் ஒரு 3000 டன் இருக்குல்ல, அது வரையும் கொள்முதல் பண்ண முடியும். அப்படி பார்த்தா திருச்சியில் எவ்வளவு தேவை அப்படின்னா 180க்கு மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் தேவை. இருக்கிறது 60 கூட உருப்படியாக கிடையாது. இந்த கொள்முதல் நிலையங்கள் உருவாக்குறதுக்கு காசு பெரிய செலவும் கிடையாது. நான் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 பேர் யாரு, அன்பில் மகேஷும் KN நேருக்கும் உங்க மேல அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாரும் கட்டித்தர வேணாம். இவங்களே எங்களோட நிதியிலிருந்து இந்தாங்க ஒரு கொள்முதல் நிலையம் கட்டுறதுக்கு ஒரு 5 கோடி கூட ஆகாது, இந்தாங்க நான் கட்டித்தரேன் ஒரு 30, அவரு கட்டித்தரேன் ஒரு 30 கட்டி கொடுத்தா வச்சுக்கவே நான் உண்மையிலே பாராட்டுவேன். அடிச்ச காசெல்லாம் துபாய் கொண்டு போயிட்டாங்க. துபாயில கொண்டு போய் இவங்க குடும்பமும் இவங்களோட எதிர்கால குடும்பமும் நல்லா வாழ்றதுக்கு. அப்ப நாமெல்லாம் இதுல ஏதாவது கொள்முதல் நிலையில கூட்டியிருக்கானா? கிடையவே கிடையாது. தற்போதைய நிலைமையில ஒவ்வொரு கொள்முதல் நிலையமும் 6000 மெட்ரிக் டன்னுக்கு மேல கொள்முதல் பண்றாங்க. ஆனா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அப்ப எப்படி உள்ள வைப்ப? நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு 1000 டன் அரிசியை நீங்க கொள்முதல் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இது ஓரளவுக்கு கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வச்சிருக்கிறதே ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இடமே வச்சிருக்காங்க. இடம் 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சுக்கிட்டு 6000 டன் அளவிற்கு அரிசியை கொள்முதல் பண்றானுங்க. அதுல எப்படி உள்ள வைப்ப? உள்ள இடமே இருக்காது, வெளியே தூக்கி போட்டுறது. வெளியே தூக்கி போட்டா மழை பெய்யுறது, நடையிறது, மொத்தமா காலி. அந்த விவசாயத்துக்கு நஷ்டம், நமக்கு நஷ்டம். அது கொள்முதல் பண்ணிட்டு நகர்த்த முடியாம இவங்க அதுல கமிஷன் வேற வாங்குறது. அந்த கமிஷன் வாங்கலாம் எடுக்கிறது இல்ல. அது ஒரு 8 நாள் 9 நாள் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நடக்குதா, உள்ள வச்சுட்டு உடனே நகர்த்துறதும் கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் இப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இவங்களுக்கு உண்மையில அக்கறை இருக்குன்னு இருந்தா, யாரு இந்த அமைச்சர்களுக்கு அக்கறை இருந்தா உங்களை கொள்முதல் நிலையங்களுடைய தட்டுப்பாடு இருக்குன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தா ஆளுக்கு ஒரு 10ஆவது கட்டி கொடுத்துருமா இல்லையா? எதுவுமே கிடையாது. எலெக்ஷன் வரப்போன்னு சொல்லிட்டு வேக வேகமா மாணிக்கப்பிள்ளை சத்திரம் பக்கத்துல ஒரு கொள்முதல் நிலையம் கட்டுறானுங்க. அதுல இயந்திரம் பழுது, கட்டி 20 நாள்லயா ஊரை ஏமாத்துறானுங்க. அப்ப இந்த லட்சணத்துல விவசாயம், அதுக்கப்புறம் ரூரல் பகுதி, அதாவது கிராமப்புற பகுதிகளும் இப்படிதான் இருக்கு. நகர்ப்புற பகுதிகளை சொல்லவே வேணாம், பாலைவன கடை மாற்றி வச்சுட்டானுங்க. 35 வார்டு நடிக்கி முடிஞ்சிருச்சு கதை. மீதம் இருக்கிறது அதுவும் காலி. 3% இடத்துல மட்டும்தான் மரமே இருக்குது. அந்த அளவு தான் திருச்சி மாநகராட்சி. அப்ப திருச்சி மாநகராட்சியும் கெடுத்து அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் கெடுத்தனா கடைசி எங்கே வந்து 2000 கொடுத்து பாத்திரம் கொடுத்து ஆளுக்கு தேவையான காசை கொடுத்து பிரியாணி கொடுத்தா நல்ல அமைச்சர்ப்பா அப்படி சொல்லி ஓட்டு போடுவீங்களா? உங்களுக்கு நல்லது நடக்கல, இவங்களால மாநிலத்துக்கு நல்லது நடக்கல. இந்த ஆளுகளை நீங்க எதுக்கு தேர்வு செய்றீங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனவே பதிவோட இறுதியாக திருச்சி மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த 2 பேர் திரும்ப அனுப்பிடாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா. அந்த அளவுக்கு கொடுமை நடக்குது. இவங்களால உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். கிராமப்புறத்தில் இருக்கிற நபர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருங்க, நகர்ப்புறத்தில் இருக்கும் முற்றிலுமாக இந்த ஆளுகளை புறக்கணிச்சிருங்க. இதுதான் நீங்க இந்த உலகத்திலே செய்யற நல்ல காரியம்.